விருதுநகர்னா புறா கறி வந்து ரொம்ப ஃபேமஸ் தான். உள்ளார போய் நம்ம சூப்பரான டிஃப்ரெண்டான டிஷ்ஷஸ் சாப்பிட போகிறோம். பிச்சு போட்ட பரோட்டாவும் புறாவும் சாதா பரோட்டாவும். ஓகே ஓகே. யூஸ்வலாக இங்கே வந்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் பரோட்டா கொடுக்குறாங்க. பொரிச்ச பரோட்டா பார்த்தீங்கன்னா அது இது பரோட்டாவோ ஆயிலில் போட்டு கொடுக்குறாங்க. இதுதான் நார்மல் பரோட்டா. இது வந்து ஸ்பெஷாலிட்டி வந்து புறாவோட தான். புறாவோட நம்ம கேட்டோம்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பொரிச்ச பரோட்டா பிச்சு போட்டு அதில் புறாவை போட்டு கொடுக்குறாங்க. நல்லா வெந்து நல்லா அப்படியே சாஃப்டாக சரியாக இருக்கும். இந்த எபிசோடும் வேற மாதிரி சாறு மாறாக இருக்க போது. எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் லண்டன் தமிழ். நீங்களாம் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். நம்ம இப்போ வந்திருக்கிறது வந்து விருதுநகர், இன்னொரு டிஸ்ட்ரிக்ட் வந்துட்டோம். இங்கே என்னென்னா விருதுநகர்னா புறா கறி வந்து ரொம்ப ஃபேமஸ் தான். ஸோ இங்கே வந்து புறா கறி சாப்பிட போகலான்னு தான் வந்திருக்கோம். ஸோ பர்மா ஹோட்டலில் போய் சாப்பிட போகிறோம். இன்றைக்கி வந்து அது மட்டும் கவர் பண்ணாமல் இந்த கோயிலில் கவர் பண்ணிட்டு அப்படியே நம்ம போக போகிறோம். சரியா? ஸோ இந்த எபிசோடும் வேறு மாதிரி சாறு மாறாக இருக்க போது. எவ்வளோ? 1/2 கிலோ 40 ரூபா. இது எங்கே விலை இருக்குது? உங்கள் ஊர் ஏரியா, உங்களோட உங்கள் டிஸ்ட்ரிக்ட் இருக்கும். இது இப்போ தான் சீசனா? ஒன்று நல்லதாக ஒன்று. இதெல்லாம் பழுத்தது நல்ல பழுத்தது. இதில் தான் வாசம். டேஸ்ட் வந்து அமிர்தமாக இருக்குது. சரி டேஸ்ட்டாக இருக்குது. ஃப்ரெஷ்ஷாக இங்கே லோக்கலாக இருக்குது. கோயிலுக்கு முன்னாடியே கடை வச்சுருக்கு இந்த பாப்பா. எப்போ இருந்தாலும் வந்து வாங்கி போகலாம். சூப்பராக பண்ணி கொடுக்குறாப்புல. நல்லா ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்காப்புல. நல்ல ரேட்டு. பல்லு போய் உங்களுக்கு இது வெள்ளையாக இருக்குது. இது இருப்பாங்க. இது வந்து மருந்துக்காக யூஸ் பண்ணுவாங்க. சுகர் பேஷண்ட் ஆயில் போவாங்களா. இது ஒரிஜினல். ஸோ மக்களை நான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருந்தேன்ல பர்மா கடைன்னு. இதுதான் இந்த பர்மா கடை. ஸோ பர்மா கடைக்கு வந்துட்டோம். உள்ளார போய் நம்ம சூப்பரான டிஃப்ரெண்டான டிஷ்ஷஸ் சாப்பிட போகிறோம். என்னென்னா புறா, அப்புறம் வந்து நல்லிக்கறி, அப்புறம் வந்து குடல் கறி. அது வந்து இன்னும் முட்டையோடு சேர்ந்து முட்டை குடல் பொரியல் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இது பரோட்டாவே 2 டைப் இருக்குது. ஒரு நார்மல் பரோட்டா, இன்னொன்று வந்து பொரிச்ச பரோட்டா. எல்லாமே டேஸ்ட் பண்ண போகிறோம். இந்த எபிசோட் சூப்பராக இருக்கும். என்ன இங்கே ஸ்பெஷல் பரோட்டாவும் புறாவும் என்ன டைப் ஆஃப் பரோட்டா? ஓகே. இந்த காம்பினேஷன் நாட்டுப்படி மட்டன் கறி, மட்டன் சாப்பாடு, நல்லி மட்டன் நல்லி மட்டன் நல்லி புரோட்டா பிச்சு போட்டு ஈரல். ஃபஸ்ட்டு வந்து எனக்கு வந்து இங்கே தான் நல்லா தெரியும். என்ன பரோட்டா டேஸ்ட் பரோட்டா. அது இல்லாமல் நார்மல் வேறு என்ன ஆயில் 2 மாதம் ஃபஸ்ட்டு இது 2 கொஞ்சம் அது ரொம்ப ஸ்பெஷாலிட்டி பரோட்டா. அப்புறம் வந்து புறா கறி, நல்லி, என்னென்ன டைப் ஆஃப் பரோட்டா இருக்கோ அது ஒன்று கிரீன். ஓகே. 2 பிச்சு போட்ட பரோட்டாவும் புறாவும். பொரிச்ச பரோட்டா. பொரிச்ச பரோட்டாவும் புறாவும். சாதா பரோட்டா. சரி ஓகே ஓகே. இது என்ன குழம்பு? நாட்டுக்கோழி. தேங்க்யூ. ஸோ இப்போ வந்தீங்கன்னா புறான்னு சொன்னால் இது மட்டும் தான் கிடைக்கும். எப்படி? ஓகே. இல்லைன்னா பிச்சு நீங்கள் நல்லா சாப்பிடலாம். தேங்க்யூ. அது என்ன பிரச்சனை?
அவ்வளோதானே நல்லி ஒன்று. ஓகே, யூஸ்வலாக இங்கே வந்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் பரோட்டா கொடுக்குறாங்க. ஒன்று வந்து பொரிச்ச பரோட்டா. ஓகே, பொரிச்ச பரோட்டா பார்த்தீங்கன்னா இது பரோட்டாவோ ஆயிலில் போட்டு கொடுக்குறாங்க. நல்லா வந்து பொரிச்சு நல்லா மொறுமொறுன்னு இருக்குது. இது வந்து நம்ம காயின் பரோட்டா கூட சில டைம் சொல்லுவாங்க மக்கள், அந்த மாதிரி. இதுதான் நார்மல் பரோட்டா. பரோட்டா சைஸே வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது, நல்லா திக்காக இருக்குது, கொஞ்சம் திக்னஸ் அதிகமாக இருக்குது. ஸோ புறாவோட இங்கே வந்து ஸ்பெஷாலிட்டி வந்து புறாவோட தான். புறாவோட நம்ம கேட்டோம்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பிச்சு போட்டு, அது மெயினாக வந்து இந்த பொரிச்ச பரோட்டா பிச்சு போட்டு அதில் புறாவை போட்டு கொடுக்குறாங்க. நல்லி ஓகே, நல்லி என்ன குழம்பு என்ன மட்டன் நல்லி. சரி, அது கூட நாங்கள் மட்டன் நல்லியும் ஆர்டர் பண்ணோம், அதை வந்துச்சு. அதுக்கு நான் வந்து தனியாக பரோட்டாவில் சாப்பிட போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு புறா இங்கே இருக்க ஃபேமஸ் இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காமி புறா காமி காடை மாதிரி தான் இருக்குது, நல்ல குட்டி புறான்னு நீங்கள் வந்து பாருங்கள். வர்மா ஹோட்டல்ஸ் வந்தாலே இதை மெயினாக வந்து புறா சாப்பிட்டீங்களா, புறா கறி சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. ஏன்னா இல்லை இங்கே ரொம்ப ஃபேமஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ ஓவா அருமையாக இருக்குது, நல்லா வெந்து நல்லா அப்படியே சாஃப்டாக சரியாக சரி டேஸ்ட்டு. அந்த கிரேவியோட ஃப்ளேவரும் ரொம்ப நல்லா இருக்கும். புறாவோட போன்ஸ்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும், அப்படியே சாப்பிடலாம். இங்கே ஒன்றுமே துப்புன்னு அவசியம் இல்லை. இதுவரை இந்த ஒரு இடத்துலையும் நாங்கள் சாப்பிட்டதில்ல. எதுலேயும் பார்த்தீங்கன்னா ரெப்புடேஷன் இல்லை, ஒரு பேலட் வந்து புதுசாக தான் இருக்குது. இது மாதிரி முன்னாடி சாப்பிட்டதே இல்லையா அந்த மாதிரி இல்லை. இந்த பொரிச்ச பரோட்டா வந்து கொஞ்சம் கான்செப்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எப்படின்னா சாப்பிட்டுட்டே இருக்கும்போது நடுவில் ஒரு பிஸ்கட் பீஸ் வர மாதிரி ஒரு மாதிரி கிறிஸ்பியாக ஒன்று வருது. பட் என்னென்னா அந்த பரோட்டா வந்து ஊற வச்சதுனால அதுலேயே சாஃப்ட்னஸ் இருக்குது. ஸோ ரெண்டும் அமேசிங் காம்பினேஷன், ரொம்ப நல்லா இருக்குது. நல்ல டெலிகேட்டாக சரியாக கூடாது. இது எப்போ ஆரம்பிச்சிங்க பாருங்க? நீங்களே 40 வருஷம் தான் இருக்கீங்க, 65 வருஷமாவா? சரி, 82 வந்தீங்க. இந்த புறாக்கறி எப்போ இருந்துருக்கு? வந்ததுலேருந்து அப்படியா? என்ன விருதுநகர் வந்தாலே உங்களுக்கு எல்லா கடையிலையும் புறாக்கறி கிடைக்கும். அப்படியா? ஓகே ஓகே ஓகே. இது இல்லாமல் வேறு என்ன ஸ்பெஷல் இருக்குது? ஓகே, நாட்டுக்கோழி பெப்பர் ஃப்ரை, மூளை ஃப்ரை. என்ன டைமிங் இதெல்லாம் ஓப்பன்லாம்? காலையில் பிரேக்ஃபாஸ்ட்லேருந்து மக்கள் வருவாங்க.